சம்சாரம் வந்து மின்சாரம்னு ஒரு படம் இருக்கும். விசு சார் டைரக்ட் பண்ணாரு. கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே. அவரு ரொம்ப நாள் ஏவிஎம்ல படம் பண்ணணும்னு ஆசை. அதான் சரவண சார்ட்ட சொன்னாரு. நீங்க இந்த மாதிரி நிறைய படங்களை வச்சுக்கிட்டு வந்து எங்களுக்கு வேலை செஞ்சா கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க. நிச்சயமா படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு விசு சார் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அது ஃப்ரீயானதுக்கு பிறகு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு சரவண சார்ட்ட வந்து அந்த கதையை சொன்னார். கதையெல்லாம் கேட்ட பிறகு சரவணன் சார் வந்து மிஸ்ஸு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கதை நிறைவாக இருக்குது. நான் அதில் ஒரே ஒரு குறை இருக்குது, நகைச்சுவை இல்லை. இவ்வளவு ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் இவ்வளவு இருக்கும்போது அந்த நகைச்சுவையும் சேர்த்தீங்கன்னா தான் எல்லா சுவையும் வரும். அதே நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த கதையில் ஒரு வேலைக்காரி, அந்த வேலைக்காரி நகைச்சுவையாக காட்சியில் பண்ணுறது, வசனம் பேசுறது அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த நிறைவு கிடைச்சிடும், எல்லா சுவையும் வந்துடும். இன்னொன்று மிஸ்ஸு சார், இல்லை சார் நான் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணிட்டேன், இதில் யாரை சொல்லணும்னாலும் சரியாக வராது சார். நான் சொன்னோன்னே நீங்கள் பதில் சொல்லாதீங்க, யோசிங்க, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத 2 நாள் கழித்து வந்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என் மனசில் இது தோணுது. நீங்கள் யோசித்து பார்த்து 2 நாள் கழித்து வந்து முடியும் முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் 2யும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் இருந்தால்தான் இந்த படத்துக்கு வெற்றி வாக சூடும். யோசிச்சுட்டு வந்தார். சரவணன் சார் சொன்னார், நான் நேற்று வந்து அதை சேர்த்தா எனக்கு கதை கெட்டு போகும்னு சொன்னேன். இன்னைக்கு மனோரமா சேர்க்கலைன்னா கதை கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து உள்ள சொல்லிடுச்சு. கம்மண்ணு கடைன்னு ஒரு கண்ணம்மாள் கேரக்டர். அந்த ஆட்சி அந்த படத்துல அந்த கேரக்டர்ல நகைச்சுவையை புகுத்தி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்தாங்க.